அம்மா அப்பா இல்லாமல் எத்தனை பேர் அனாதையாக வாழ்றாங்க, பிள்ளை இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் அழுதுட்டு ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா, உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது, எல்லாத்துக்கு மேலே குறை சொல்லிட்டே இருக்கிறேன். அப்போ நம்மளுடைய திட்டங்கள் பெருசாக ஆக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மளுக்கு கம்மியானது மாதிரி தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சைக்கிள் வாங்குறது ஒரு பெரிய சக்ஸஸ். நம்ம ஏன் வந்து ஆடியிலையும் பென்ஸ்லையும் இருக்கணும், ஒரு சைக்கிள் வாங்குறது, ஒரு ஸ்கூட்டி வாங்கினா அதில் ஒரு பெரிய சக்ஸஸ். அதுக்கு அதை ஒரு நல்ல மாலை போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வழிபாடு இருந்தால் அதை ஹாப்பியாக நிறைய ஸ்வீட்டு கொடுத்து நம்மளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். அப்போ என்னென்னா சின்ன சின்ன கோலாக ஃபிக்ஸ் பண்ணுறது. என் ஒய்ஃப் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கோ டார்ஜிலிங்கோ சிம்லாவுக்கோ போகணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தால் கூட குடும்பத்தோட ஒரு 4 பேர் ஷேர் பண்ணி அவங்க தட்டில் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிட்டா அது சிம்லாவுக்கு போயிட்டு வந்ததோட ஹாப்பி. சிம்லாவுக்கு இங்கேருந்து போய் சண்டை போட்டு வரதை விட பக்கத்து தெருவில் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரது ஹாப்பின்ற மாதிரி இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளாகவே சுயமாகவே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மனிதர்கள் எடுக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆண்டு வருட பிறப்பு. அதுலேயே வந்து நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் வருட பிறப்பே 2 கொண்டாடுறோம், ஆங்கில வருட பிறப்பு கொண்டாடுறோம், தெலுங்கு வருட பிறப்புக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அதையும் கொண்டாடுறோம். எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து கொண்டாடுறோம்.